வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ஸில். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இன்னைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். 37 1.5 இதில் எத்தனை 1/8கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது 77 × 2 எவ்வளோ? 14 மிச்சம் 1 6 6 1 7 ப்ளஸ் இந்த 1 ஆட் பண்ணோம். அப்போ 75 ஆகிடுமா? இப்போ 75/2 எத்தனை இருக்குன்னு 1/8 எத்தனை இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ டிவைடட் பை 1/8. ஓகேவா? இது என்ன ஆகும்? இப்போ இது மேலே போகும்போது என்ன ஆகும்? 75/2 × 8/1 வந்துருமா? இது இப்படி மேலே போகும். இங்கே எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷனில் மாற்றும் பொழுது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 8/1 வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 1 2 8ல் எத்தனை 2 இருக்குது? 4 2 8. அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 75 × 4 போட்டோன்னா நம்மளுக்கு 300 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஏ 26, பி 25, சி 24 அதே மாதிரி எழுதிட்டு வந்து Z வந்து 1 வரைக்கும் வந்துச்சு. என நாம் எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? 2க்கு அப்புறம் வந்து வர்ற, அதாவது 2க்கு பக்கத்தில் வர்ற ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். இப்போ இதுக்கு பக்கத்தில் 26, 25, 24, 23, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்போ என்ன கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? 2ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் வர்ற, அருகில் வர்ற ஆங்கில எழுத்துக்கள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2க்கு பக்கத்தில் இங்கே ஏ இருக்கா? அப்போ இது 1. அடுத்து பி சி டி 2 பக்கத்தில் இருக்குது. இ எஃப் ஜி இது இங்கே 2 கிடையாது. அப்போ 2 எங்கே இருக்காங்க மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கா? இதுக்கு பக்கத்தில் என்ன வருது? ஓகேவா? இப்போ இது 1. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து A1 B2 அதே மாதிரி Z26 என கொண்டால் கீழ்கண்டவற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே தான், இது நம்ம 1 2 3ன்னு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? √ILL. ஐயோட வேல்யூ என்னன்னா 9. ஓகேவா? 9 ஐயோட வேல்யூ. ஏபிசிடியில் ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? இன்ட்டு 12. ஓகேவா? ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. 6 பவர் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஓகேவா? 2. இப்போ இது பண்ணுங்க. இப்போ 2 12 இருக்கிறதுனால ரூட்டை விட்டு 1 வெளில எடுத்துடலாம். √9 என்ன? 3. ஓகேவா? அப்போ 3 × 12 இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ இதுவும் 36 தானே? 12 3s 36 தானே? அப்போ இது கரெக்ட். எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். மீ போவோன்னா HCF. அப்போ HCF ஆஃப் ஜேயோட நம்பர் என்னன்னா 10. அடுத்து ஓவோட நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 15.
ஒய்யோடது 25 25. இப்போ ஹெச்சிசிஎஃப்னா காமனாக எந்த நம்பரால் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். 1 2 சரி 2 I2 10 I3 15 5 5 25. இது காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் ஆகணும். ஏன்னா 2 தனி 3 தனி 5 தனியாக இருக்குது. எதாலையும் காமனாக டிவைட் ஆகுது. அப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ என்ன 5. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஓகேவா? அடுத்து ரூட் ஒய்யோடது 25ன்னு தெரியும். பியோட வேல்யூ என்னன்னா 16. ஓகேவா? ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஐ 9. ஐயோட வேல்யூ 9. ஓகேவா? நீங்கள் இல்லாட்டி ஏபிசிடி எழுதி அதோட நம்பர் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரூட்டுக்கு 25 ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 5 ப்ளஸ் ஏன்னா 5 5 25நால 5 ஸ்கொயர் போட்டு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5 நன்னாங்கு 16. அதே மாதிரி இதோட ரூட்டு 4 ஈக்குவல் டு 9. இப்போ இதை ஆட் பண்ணாலும் 9 தான் கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அடுத்து டி சி பவர் பி. சியோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ங்கிறது என்னது 6. 3 ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு 9 ஈக்குவல் டு 6ஆன்னு கேட்டால் கிடையாது, நாட் ஈக்குவல். அப்போ எது தவறுன்னா ஆப்ஷன் டி தான் தவறான ஆன்சர். ஓகேவா? அவங்க சும்மா ஜஸ்ட் ஏபிசிடிக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எழுதிட்டு அந்தந்த லெட்டருக்குள்ள நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு எது தவறான ஆன்சர்னு தெரிஞ்சிடும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. ஏறு வரிசைனா அசெண்டிங் ஆர்டர். இப்போ இதை எழுதுவோம். ஏறு வரிசைனா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் என்ன இதில் 3, அடுத்து 4, அடுத்து 5. அடுத்து இதில் சின்ன நம்பர் எது 6, அடுத்து 7 8. சின்ன நம்பர் எது 2 3 9. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் 4, அடுத்து 5, அடுத்து 7. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். ஓகேவா? எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அவற்றில் சிறிய எண்ணை காண்க. இதில் ரொம்ப சின்னது எது இதுதான். இப்போ இதுக்கான ஆன்சர் எது இதுதான். அப்போ ஆப்ஷன் எதில் இதை வந்து எதிலேருந்து கொண்டு வந்தோம் இந்த நம்பர்லேருந்து. அப்போ இந்த நம்பரை நம்ம இங்கே சூஸ் பண்ணோம். இப்போ 435 தான் இவற்றில் சரி இங்கே இருக்கு பாருங்கள் 200ன்னு ஒன்று வேல்யூ இருக்குல்ல 239. இதுதான் இதை விட சின்ன நம்பர். அப்போது இது எதுலேருந்து நம்ம கொண்டு வந்தோம் 923. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சாரி ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். இதில் சின்ன நம்பர் எதுன்னு பாருங்கள். இது 300க்கு மேலே இருக்குது, இது 200க்கு மேலே தான் இருக்குது. அப்போ இதுதான் சின்ன நம்பர். இந்த நம்பரை எதுலேருந்து கொண்டு வந்தோம் இந்த நம்பர்லேருந்து தான் இந்த நம்பரை கொண்டு வந்தோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பியின் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று. பியில் 2 மடங்குனா எப்படி எழுதுவோம் 2பின்னு எழுதுவோம். 5 குறைவுனா என்ன பண்ணுவோம் -5 மைனஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.